ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்திலே 38வது வசனம் 39வது வசனத்தின் மூலமாக உங்களை இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அங்கே ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளை சந்திப்பதற்கு முன்பு கெத்சமன தோட்டத்தில் தம்முடைய சீசர்களை அழைத்து கொண்டு போனார். அந்த கெத்சமன தோட்டத்தில் தம்முடைய சீசர்களோடு கூட அவர் இருந்தார். அங்கே பேதுருவும் யாக்கோப்பு யோவான் 3 பேரை தனியாக ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார். ஆண்டவர் 12 சீசர்களை தமக்கென்று தெரிந்து கொண்டார். தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் பிசாசுகளை துரத்தவும் அவர்களை அதிகாரம் உடையவர்களாக மாற்றினார். 12 பேரும் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் தான். 12 பேர் மேலேயும் தேவனுடைய அழைப்பு இருந்தது. அதில் ஒருவனாகிய யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படி அவன் பிரதான ஆசாரியனிடத்தில் போய்விட்டான். மற்ற 11 பேர் அந்த கெத்சமன தோட்டத்தில் ஆண்டவர் கூட்டி கொண்டு போகிறார். ஆனால் அந்த 11 பேரை கூட்டி கொண்டு போனாலும் கூட 3 பேரை ஆண்டவர் செப்பரேட் படுத்தி கூட்டி கொண்டு போகிறார். பேதுரு, யாக்கோப்பு, யோவான். இந்த 3 பேரை ஆண்டவர் செப்பரேட் பண்றார். இந்த 3 பேரிடத்துல ஜெபிக்கும்படி ஜெப குறிப்புகளை கொடுக்கிறார். இந்த 3 பேரிடத்துல தன்னுடைய ஆத்தும வியாகுலத்தை, தன்னுடைய மரணத்துக்கு ஏதுவான அந்த துக்கத்தை, வியாகுலத்தை ஆண்டவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 12 பேர். பின்பு அவர் 70 பேரை தெரிந்து கொண்டார். இருந்த போதிலும் இயேசு 11 பேரை கெத்சமன தோட்டத்திற்கு கூட்டிக் கொண்டு போனாலும் கூட இயேசு இந்த 3 சீசர்களை செப்பரேட் பண்ணி கொண்டு போகிறார். பேதுருவை, யாக்கோப்பை, யோவானை. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய தேசத்தில், நம்முடைய பட்டணத்தில், நாம் இருக்கிற இடத்தில் ஏராளமான ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கலாம், தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட சிலரை ஆண்டவர் செப்பரேட் படுத்துவார். குறிப்பிட்ட சிலரை ஆண்டவர் தனியாக அழைத்து கொண்டு போவார். காரணம் என்ன? அவர்களை ஜெப ஊழியத்தில் பயன்படுத்த விரும்புவார். ஜெப ஊழியத்தில் இருப்பவர்கள் ஆண்டவராலே செப்பரேட் பண்ணப்பட்டவர்களாய் இருப்பார்கள். ஆண்டவராலே தனித்து கொண்டு போகப்பட்டவர்களாய் இருப்பார்கள். ஜெப ஊழியத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்தில் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை திறந்து பேசுவார். 11 பேர் கெத்சமன தோட்டத்திற்கு போனாலும் கூட 11 பேரிடத்திலையும் தன்னுடைய வியாகுலத்தை சொல்லவில்லை. இந்த 3 பேரை தனியாக அழைத்து கொண்டு செல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் தேவனால் ஜெப ஊழியத்திலே பெரிதும் நம்பப்படுகிற நபராக நீங்கள் இருப்பீர்களானால் உங்களை ஆண்டவர் செப்பரேட் படுத்துவார். ஜெப ஊழியத்தின் அழைப்பு உங்கள் மேல் இருக்குமானால் ஆண்டவர் உங்களை செப்பரேட் படுத்துவார். பிரித்தெடுத்து கொண்டு வருவார். மற்றவர்களிடத்திலிருந்து பிரித்தெடுத்து கொண்டு வருவார். மற்றவர்களோடு இருக்கிற நேரத்திலிருந்து உங்களை ஆண்டவர் பிரித்து எடுத்து தம்மோடு இருக்க கொண்டு வருவார். ஜெப ஊழியத்தின் அபிஷேகம் உங்கள் மேல் இருக்குமானால், ஜெப ஊழியத்திலே தேவன் உங்களை பயன்படுத்துவாரானால், ஜெப ஊழியத்தில் உங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, ஜெப ஊழியத்தில் உங்களை பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் விரும்புவாரானால் செப்பரேட் படுத்துவார். செப்பரேட் படுத்துகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு தெரியாத காரியங்களை, ரகசியமான காரியங்களை, தேவ திட்டத்தினுடைய காரியங்களை, தெய்வீக ரகசியங்களை தேவன் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவார். தேவ ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் இன்றைக்கு உடனடியாக செய்ய வேண்டிய ஒன்று, தகப்பனே, ஆண்டவரே, இயேசுவே, இந்த ஜெப ஊழியத்திற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்.
என்னை இந்த ஜெப ஊழியத்திற்கு அபிஷேகித்தரலும் என்று ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்பீர்களானால் ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, 11 சீசர்களுக்கு நடுவிலே 3 சீசர்களை, பேதுரு, யாக்கோப்பு, யோவான் 3 பேரை செப்பரேட் படுத்தி நீர் பிரித்து எடுத்து கொண்டது போல இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில யார் யார் உம்முடைய ஜெப ஊழியத்திற்கு வேண்டும் என்று ஆண்டவர் நீர் எதிர்பார்க்கிறீரோ அவர்களை நீர் செப்பரேட் படுத்தி உம்முடைய ஆவியால் அபிஷேகித்து ஜெப ஊழியத்தில் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.